BSNL யூசர்ஸ்க்கு ஜாக்பாட்னு சொல்ல முடியும். ₹1 நீங்க வந்து 1 மந்த்க்கு ரீசார்ஜ் பண்ண முடியும். கூடவே 2% டிஸ்கவுண்ட்கான ஆப்ஷனும் திரும்பவும் வந்திருக்கு. இது எப்படி வந்து கெயின் பண்றதுன்னு சொல்றேன். BSNLோட அஃபிஷியலான ட்விட்டர் ஹேண்டில்ல பாத்தீங்கன்னா இந்த ஆஃபர் அவங்க வெளியிட்டிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஃப்ரீடம் டே ஆஃபர் அப்படிங்கறத வெளியிட்டிருக்காங்க. அதாவது வெறும் ₹1 நீங்க கொடுத்தா போதும் 1 மந்த்க்கான ரீசார்ஜ் உங்களுக்கு ஃபுல்லி கிடைச்சிடும். இதுல பாத்தீங்கன்னா per டேக்கு 2 GB டேட்டா, 100 SMS per டே, அன்லிமிட்டடா நீங்க கால் பேசிக்கலாம். கூடவே பாத்தீங்கன்னா BSNLோட எல்லா OTT சர்வீசஸும் பிளஸ் பாத்தீங்கன்னா காலர் டியூன் ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு இந்த பிளான்குள்ளே வந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடவே BSNLோட கேமிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே அட்டாச்சா வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஆஃபர் யார் யாருக்கலாம் வாங்க பார்த்தரலாம். இந்த ஆஃபர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க ஒரு விஷயத்தை பண்ணி ஆகணும். நீங்க ஒரு நியூவான BSNLோட கஸ்டமரா மாறி ஆகணும். எஸ், எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ்க்கு அவங்க கொடுக்கல, நியூவான யூசர் உள்ள கொண்டு வரதுக்காக இதை ஒரு போர்ட்டலாக அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூ சிம்மை வாங்குறீங்க, ஒரு போர்ட்டல் பண்ணுறீங்க அப்படின்னா அது முழுக்க முழுக்க ஃப்ரீ தான். அதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ₹1 அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஆப்ஷனை கொடுத்து நியூ யூசர்ஸை உள்ள வந்து கவர் பண்ணுறாங்க. இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே பக்கத்தில் இருக்க ரீசனலாக இருக்க BSNLோட ஆஃபீஸ் நீங்கள் போயிட்டு நியூவான சிம்மை நீங்கள் பை பண்ணலாம். ஜஸ்ட் உங்களோட ஆதார் கொண்டு போனால் போதுமானது. ஆதார் ₹1 இதை கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அழகான சிம் வந்து கொடுத்துருவாங்க. இதில் 30 நாள் வேலிடிட்டியோட ₹1 ஆப்ஷனோட கிடைச்சிடும். ஆனால் நீங்கள் நியூ சிம் வாங்க போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ₹250 கட்டணும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்து இப்போ அதை அப்ராப்ரேட்டாக கட் பண்ணிட்டாங்க. அந்த ₹250 கட்டினா 45 நாள் ரீசார்ஜ் வரும், அது வேற விஷயம். ஆனால் வெறும் ₹1 உங்களுக்கு 30 நாளுக்கான வேலிடிட்டி கிடைக்குது அப்படிங்கும் போது இது ஒரு தமாக்கா ஆஃபர் தான். ஆனால் இது எப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்ட் ஆகஸ்ட் 1லேருந்து ஆகஸ்ட் 31 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளான் பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங்காக இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் நியூ சிம் வாங்கினாலும் சரி ₹1 தான். இந்த மந்த் யார் யாரெல்லாம் சிம் வாங்கினாலும் அவங்களுக்கு ₹1 தான். ₹1க்கு 30 டேஸ்க்கான வேலிடிட்டி உங்களுக்கு கிடைச்சிடும். நியூ யூசர்ஸ்க்கு மட்டும். நீங்கள் கேட்கலாம், அங்கே ஃப்ரீ சிம்னு தானே கொடுத்துருக்காங்க, நியூ யூசர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷன் கொடுக்கலையே அப்படின்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் நீங்கள் நியூ சிம் வாங்கினா தான் இந்த ஆப்ஷன் கிடைக்கும். இது ஒரு வேளை எக்ஸிஸ்டிங் பிளானாக இருந்தால் எப்படி பார்த்தாலும் BSNLோட செல்ஃப் கேர் ஆப்குள்ளே வந்து அப்டேட் ஆகிருக்கணும். 48 மணி நேரத்துக்கு முன்னாடியே அப்டேட் ஆயிரும். ஆனால் இங்கே அப்டேட் ஆகலை. நானும் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே ₹1 பிளானே எக்ஸிஸ்ட் ஆகலை. நியூ யூசர்ஸுக்கு மட்டும் அவங்க அங்கேயே ஆக்டிவேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ₹1 அப்படிங்கிற பிளான் பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங்காக அவங்களுக்கு வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இது அவங்களோட வெப்சைட்லையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஆனால் சின்ன பொடி இடத்துல போட்டுருக்காங்க, ஒன்லி ஃபார் நியூ கஸ்டமர்ஸ். இதை நீங்கள் அங்கேயே வெப்சைட்டில் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் நியூ சிம் அப்படிங்கிற ஆப்ஷன் போயிட்டு இங்கே உங்கள் டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணுங்கள். ப்ரீபெய்டாக, போஸ்ட்பெய்டாக, உங்கள் அட்ரஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் பின்கோட் நம்பர் இதை கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிட்டாலே வீடு தேடி வருவாங்க. ஜஸ்ட் ஆதார் ரெடியாக வைங்க, ₹1 ரெடியாக வைங்க. ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களோட தம் ஃபிங்கர் எடுத்துட்டு ஆதாரை ஸ்கேன் பண்ணிட்டு OTPலாம் கொடுத்துட்டு உங்களுக்கான நியூ சிம் 30 டேஸ்க்கான ரீசார்ஜ் ₹1 கொடுத்துருவாங்க. அண்ட் நிறைய பேரும் கேட்டிருந்தீங்க, ப்ரோ அந்த 2% டிஸ்கவுண்ட் எடுத்துட்டாங்க ப்ரோ BSNLோட செல்ஃப் கேர் ஆப்புக்குள்ள அப்படின்னு. உண்மைதான், ஆப்புக்குள்ளே எடுத்துட்டாங்க. ஆனால் வெப்சைட்டில் ஸ்டில் எக்ஸிஸ்டிங்காக இருக்குது. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த அஃபிஷியலான வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. இங்கே ரீசார்ஜ் ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் நம்பரை டயல் பண்ணிங்க அப்படின்னா OTP கேட்கும். அதை கொடுத்துட்டு எந்த பிளான் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது UPIக்கான ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அங்கேருந்து உங்களுக்கு 2% டிஸ்கவுண்ட் ஆகிட்டு தான் ரீசார்ஜ்க்கான அமௌண்ட் வந்து டிடெக்ட் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரியும் BSNL சில பல ப்ரொவைட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ இருக்குது. அதை பார்க்கணும்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நல்ல மாற்றம் இதாய் நடக்கட்டும்.